வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு சூப்பரான ஆர்காட் மக்கன் பேடா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸில் குலோப் ஜாமுன் இந்த ஃபெஸ்டிவலுக்கு பண்ணுறதுக்காக வச்சுருப்பீங்க. நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ யம்மியாக இருந்தது. நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து மில்கி மிஸ்டோட குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான். இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 500 கிராம் மிக்ஸை நான் வந்து ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிறேன். இது இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்தது. முதல்ல எப்பயுமே சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ்லேயும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக அந்த அட்டைப்படத்தில் இருக்க மாதிரியான ஜாமுன் வரும். இந்த கட்டி உருண்டை எல்லாத்தையுமே வந்து உடச்சி விட்டுக்கோங்க. ஈவனாக இருக்கணும். நீங்கள் அந்த பவுடர் எல்லாத்தையும் சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணி வச்சிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அதில் என்ன மெஷர்மெண்ட்டு போட்டிருக்காங்களோ அதையே பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு கப்புக்கு வந்து 1/4 கப் தண்ணி சேர்க்கணும்னு போட்டிருக்காங்க. மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி கலக்கக்கூடாது. நம்ம விரல் நடுவில் இந்த மாதிரி பண்ணால் அது எல்லாமே வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கையில் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அதுக்கப்புறமா நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜென்டிலாக தான் பண்ணணும். போட்டு அப்படியே அழுத்தி சப்பாத்தி மாவு மாதிரிலாம் வந்து அடிக்கக்கூடாது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த இந்த டெக்ஸ்சர் இருந்தால் தான் நமக்கு வந்து விரிசல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து ஸ்டஃபிங்க்காக அதுலேருந்தே கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன். அப்புறம் நட்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாம் சேர்த்துருக்கேன். கலருக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது வேண்டாம் அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்து ஃபெஸ்டிவல் டைம் எப்போயோ ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி சாப்பிட போகிறோம். அதனால் நான் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம உருட்டி வச்சிடலாம். அவ்வளோதான், உள்ளே பண்ணுற ஸ்டஃபிங் ரெடி ஆயாச்சு. இப்போது மேல் மாவு வந்து நல்லா இந்த மாதிரி விரிசலே இல்லாமல் சாஃப்டாக உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கோங்க. அதில் சின்ன விரிசல் இருந்தால் கூட உங்களுக்கு ஜாமுன் வந்து விரிசல் விட்டுரும். ஸோ அதுவும் வந்து ஒரு டெக்னிக் தான். அதுக்கப்புறமா நடுவில் இந்த மாதிரி ஒரு விரல் வச்சு ஓட்டை போட்டுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். இது வந்து மக்கன் பேடான்றதுனால ரவுண்டாக அப்படி குலோப் ஜாமுன் மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் வந்து ரவுண்டை வந்து அழுத்தி விட்டுற போகிறோம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தாக இருக்கணும் பாருங்கள். நீங்கள் அப்பப்போ கையில் வந்து எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு கூட பண்ணலாம். நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த ஷேப்பில் இருக்கணும். உங்களுக்கு அந்த விரிசலே தெரியல பாருங்களேன். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். அதை பொரிக்கிறதுக்கு முன்னாடி சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். எவ்வளோ கப்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பவுடர் இருந்ததோ அதே அளவுக்கு சர்க்கரை இருக்கணும். நான் இன்றைக்கி 2 கப் சர்க்கரை 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுப்பில் வைக்காதீங்க. கொஞ்சம் கரைய ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுப்பில் ஏற்றி இதுலேயும் பிஞ்ச் கேசரி கலர் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா சாஃப்ரான் சேர்த்துக்கலாம். இல்லைனா அப்படியே கூட விட்டுறலாம். இது வந்து கொஞ்சம் கையில் பிசு பிசுன்னு அதாவது ஸ்டிக்கியாக வரா மாதிரி இருந்தால் போதும். எந்த பதமும் இல்லை. எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. ஃபுல்லாகவே வந்து லோ ஃப்ளேமில் தான் ஒன்று ஒன்றா சேர்த்துட்றேன். ஃபஸ்ட்டு நம்ம போட்டது பாருங்கள், சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. எந்த விரிசலும் இல்லை. நான் காமிக்கணுன்றதுக்காக இந்த ட்ரேயில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பொரிச்ச உடனே எடுத்து அந்த சிரப்பில் போட்டுருங்க. சிரப்போட கன்சிஸ்டன்சி காமிக்கிறதுக்காக நான் இந்த பவுலில் மாற்றுறேன். ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸ் இது ஊறினதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சிட போகிறேன். ஜம்மன் இருக்குது பாருங்கள், சூப்பராக. இது இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸில் பண்ணதுன்னா நம்பவே முடியாது. அவ்வளோ யம்மியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் சிரப்பை மேலே சேர்த்து கூட சர்வ் பண்ணலாம். நான் வந்து நட்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த மக்கன் பேடா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.